ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா லேப் ரிப்போர்ட் மட்டும் வந்துச்சுன்னா போதும், இவ்வளோ உண்டு இல்லாத பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயம் இந்த பைரவிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இந்த இலக்கியா திமிரா பேசுகிறா, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு டவுட்டும் வருதுங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க அத்தை, நான் கௌதமை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணியை அனுப்பி வச்சுட்டு நம்முடைய ஜானகிக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் இந்த இலக்கியா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா நேராக போயிட்டு நம்முடைய ரேவதியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்தை, பெரிய பிரச்சனையில் மாற்றிக்கிட்டு இருக்கேன். என் மாமா பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு நினச்சேன். ஆனால் இன்னுமே திருந்தாத ஏமாற்றிட்டு இருக்கா. எப்படி மற்றவங்கள ஏமாத்துறதுன்றது அவகிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இலக்கியா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சது ஹாஸ்பிட்டலில் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என் மாமா பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு நினச்சி திருந்திட்டான்னு நினச்சேன். ஆனால் திருந்தாத இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். என் மாமாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. அவர் என்ன நினைக்குவாருன்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் கார்த்தியோட லைஃப்பை காப்பாற்றிட்டுன்ற ஒரு சந்தோஷம் இருக்க தவிர, ஆனால் என் மாமாவுக்கு நினச்சதை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் கூட்டிகிட்டு நம்ம இலக்கியா ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு பர்ச்சேஸுங்கெல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு என் புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி இன்றைக்கி இலக்கியா உன்னை கூப்பிட்டு போயிடுவான்னு சொல்லி, அதனால் இந்த புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய இலக்கியாவும் கௌதமும் போகிறாங்க. ஆனால் நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வாங்கிறதுக்காக லேபுக்கு போயிடுற நம்மளுடைய இலக்கியா இறக்கி விட்டுட்டு நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போனோம். இலக்கியா வந்துட்டே இலக்கியா வா 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 வா, இன்றைக்கி எப்படி நம்ம புகுந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம்ல என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் வர பேய் மாதிரியே பேசுகிறாங்க. நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னா ஜாடைக்கு மாடியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு போயே தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த இதில் நம்முடைய இலக்கியாவும் கௌதம் என்ன செய்ய போகிறாங்கன்றது தெரியாத பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கேள்விக்குறியாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பவம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா இன்னும் கௌதம் வரலி, என்ன செய்கிறது, இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வேறு பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறப்ப நம்முடைய கௌதம் ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய கௌதம் போயிட்டு பார்க்குறாங்க. கையில் பார்த்தீங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட் இருக்குங்க. நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கேருந்து பிரித்து கூப்பிட்டு தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியுங்க. அங்கேயே மட்டும் சொல்லிட்டா கண்டிப்பாக இந்த அஞ்சலிக்கு பெரிய டவுட் வருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கௌதம் உள்ளே போனதுமே இந்த அஞ்சலி சிக்னல் கொடுக்குறா, எதுக்காக கூப்பிட்டு போகிற பாரு அப்படின்ற மாதிரி வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.